வணக்கம். விவசாயத்துக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கா? இருக்குன்னு சொல்றாரு டாக்டர் கோ நம்மாழ்வார். நாம இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு மாதிரி மறக்கப்பட்ட அந்த வரலாறோட பக்கங்களை தான் நாம இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து புரட்ட போறோம். வாங்க, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம். பாருங்க, நம்மாழ்வார் சொல்ற இந்த வார்த்தைகள் இத சும்மா படிச்சுட்டு போறதுக்கானதில்ல. இது நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை குறிப்படுத்துது. அதாவது, நமக்கு அப்புறம் வர தலைமுறைக்காக நாம ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்க வேண்டிய ஒரு கைவிளக்கு இதுன்னு சொல்றாரு. இது நம்ம மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா? நாம என்ன செய்ய போறோம்? சரி, முதல்ல நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்தையும் ஒரு பெரிய பொய்ய நம்ப வச்சிருக்காங்க. என்ன பொய் தெரியுமா? நம்மளோட பாரம்பரிய விவசாயம் ரொம்ப பின்தங்குனது, அதுல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது தான் அது. வாங்க, இந்த முதல் பகுதியில அந்த பொய்யோட முகத்திரைய கிழிக்கலாம். ஆமா, காலனித்துவ ஆட்சியாளர்கள் அப்படிதான் நினைச்சாங்க. நம்ம விவசாயம் ஒரு பிற்போக்கானதுன்னு ஒரு முத்திரையை குத்துனாங்க. ஆனா நிஜம் அதுவா? அவங்க உண்மையிலே என்னத்த பார்த்தாங்க? இங்க பாருங்களேன், ரெண்டு அலகலகு கதைகள் இருக்கு. ஒரு பக்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொல்லுச்சு? இந்திய விவசாயம் ரொம்ப பழசு, அதுல திறமையே இல்ல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. ஆனா அதே விஷயத்த ஆராயறதுக்காக அவங்களே அனுப்புன ஜான் வால்கருங்கிற அதிகாரி என்ன கண்டுபிடிச்சாரு தெரியுமா? அவரு சொன்னது அப்படியே தலைகீழ். நாம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஒண்ணுமில்ல, நாம தான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும்னு சொன்னாரு. நம்ம மரக்கலப்பு தான் அந்த மண்ணுக்கு சரியானதுன்னும், பஞ்சம் வர்றதுக்கு காரணம் விவசாயி இல்ல, பிரிட்டிஷோட தவறான கொள்கைகள் தானும் அப்பட்டமா சொன்னாரு. இந்த உண்மைய உணர்ந்தது ஜான் வால்கர் மட்டும் இல்ல, சர் ஆல்பர்ட் ஹோவர்ட்னு ஒருவர் பிரிட்டிஷ் விஞ்ஞானி. அவரும் இதேதான் சொன்னாரு. மேற்கத்திய விவசாய முறைகளை இங்க கொண்டு வரதுக்கு பதிலா அடுத்த 5 வருஷத்துக்கு இந்திய விவசாயிகள் தான் என் டீச்சர்ஸ் அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சாரு. யோசிச்சு பாருங்க, இது நம்ம கதையில எவ்ளோ பெரிய திருப்பு முனை. ஆனா இவ்ளோ பெரிய ஞானத்தை அவங்க மதிச்சாங்களா? இல்ல. துரதிர்ஷ்டவசமா 20ஆம் நூற்றாண்டுல ஒரு புது, ரொம்பவே அபாயகரமான விவசாய முறை உலகம் பூரா பரவ ஆரம்பிச்சுது. இது நம்மளோட நச்ச அத்தியாயத்தோட ஆரம்பம். நாம பேச்சு வாக்குல பூச்சி மருந்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு உயிரை கொல்ற ஒரு பொருளை போய் நாம மருந்துன்னு சொல்லலாமா? அது சரியா? நம்மாழ்வார் ஒரு அழகான சம்பவத்தை சொல்வாரு. ஸ்வீடன்ல இருந்து வந்த ஒரு பெண் அவர்கிட்ட கேட்டாங்களாம், பூச்சிய கொல்ற விஷத்த நீங்க சாப்பிட்டா செத்துடுவீங்க, அப்புறம் எப்படி அது பூச்சிக்கொல்லி மட்டும் ஆகும்? அது உயிர்கொல்லி தானேன்னு. பாத்தீங்களா, இந்த ஒரு வார்த்தை உயிர்கொல்லி, அதாவது பயோசைடு, இதுதான் அந்த ரசாயனத்தோட உண்மையான முகத்தை நமக்கு காட்டுது. அது பூச்சிய மட்டும் கொல்லல, மண்புழு, சிலந்தி, நன்மை செய்யற பூச்சி, பறவனு எல்லாத்தையும் கொல்லுது. கடைசியில நம்மையும் பாதிக்குது. இந்த உயிர்கொல்லியோட விளைவு எவ்ளோ பீகரமா இருக்கும்னு உலகத்துக்கே உணர்த்தினது ரேச்சல் கார்சனோட மௌன வசந்தம் புத்தகம்தான். இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இங்கிலாந்துல ஒரு ஊர்ல ஜப்பான் வண்டுகளை அழிக்க மரத்து மேல விஷம் தெளிக்கிறாங்க. அந்த விஷம் மண்புழுக்களை கொல்லுது. அந்த மண்புழுக்களை சாப்பிட்ட ராபின் பறவைகள் கூட்டம் கூட்டமா செத்து போகுது. இதனால அதிர்ச்சி அடைஞ்சுதான் ரேச்சல் கார்சன் இந்த புத்தகத்தை எழுதுறாங்க. இதோட விளைவா அமெரிக்கா மாதிரியான நாடுகள் அவங்க நாட்டுக்குள்ள இந்த மாதிரி நச்சு ரசாயனங்களுக்கு தடை விதிச்சாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதே நஞ்ச மத்த நாடுகளுக்கு, அதாவது ஆசியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய அனுமதிச்சாங்க. இது என்ன ஒரு இரட்டை வேடம் பாருங்க. நம்ம நாட்டுல இந்த ரசாயன விவசாய முறைக்கு பசுமை புரட்சி அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பேரை வச்சாங்க. ஆனா பேரில் இருந்த பசுமை செயலில இல்ல. அது செஞ்ச பேரழிவுகள் தான் அதிகம். வாங்க, அந்த பசுமை புரட்சியோட இன்னொரு பக்கத்தை, அந்த இருண்ட பக்கத்தை இப்ப பார்க்கலாம். ஆமா, பசுமை புரட்சியால விளைச்சல் அதிகமாச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்காக நாம கொடுத்த விலை ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம நிலம் கொஞ்சம் கொஞ்சமா உயிரில்லாம தரிசா மாறிச்சு. ஆறுகள், நிலத்தடி நீரெல்லாம் விஷமாச்சு. நம்ம பாரம்பரிய பயிர்களான திணை, சாமை மாதிரி வறட்சிய தாங்கல பயிரெல்லாம் காணாமே போச்சு. பல்லுயிர் வளம் அழிஞ்சுது. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம விவசாயிகள் தலையெடுக்க முடியாத கடன்ல மூழ்கி போனாங்க. 1,66,304. இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க. இது வெறும் புள்ளி விவரம் இல்ல. 1997ல இருந்து 2006 இந்த 10 வருஷத்துல மட்டும் கடன் தாங்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கிட்ட இந்திய விவசாயிகளோட எண்ணிக்கை. இது ஒரு தலைமுறையோட தீராத வலி. இந்த எல்லா துயரத்துக்கும் ஆணிவேர் எங்க இருக்கு? அது நம்ம நிலத்தை எப்படி பாக்குறோங்கிறதுல தான் இருக்கு. ஆஸ்திரேலிய பழங்குடி தலைவர் ஒருத்தர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேளுங்க. நாங்க இயற்கை தாயோட மார்புல பால் குடிக்கிறோம். ஆனா டிராக்டர் விவசாயி அவளோட மார்ப அறுத்து ரத்தத்தை குடிக்கிறான். அடடா! இதை விட வலிமையா சூழலியல் விவசாயத்துக்கும் இந்த ரசாயன விவசாயத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லவே முடியாது. ஒன்னு இயற்கையோட வாழுது, இன்னொன்னு அதை சுரண்டி அழிக்குது.
சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இதுக்கு தீர்வு எங்க இருக்கு? இங்கதான் ஒரு அழகான முரண் இருக்கு. நாம முன்னோக்கி போறதுக்கான வழி வேற எங்கேயும் இல்ல. நாம எதை புறக்கணிச்சோமோ அந்த பழைய ஞானத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. இதுதாங்க இந்த முழு கதையோட உச்சகட்டமே. நாம பிற்போக்கானவங்கன்னு யாரு முத்திர குத்துனோமோ அந்த இந்திய விவசாயிகள் கிட்ட இருந்துதான் இன்னைக்கு நாம கொண்டாடுற நவீன அங்கக வேளாண்மையோட முன்னோடிகளான ரோடேல், ஹோவர்ட் போன்றவங்களே கத்துக்கிட்டாங்க. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த இந்தூர் உரமுறையை எடுத்துக்கலாம். இது சர் ஆல்பர்ட் ஹோவர்ட் நம்ம விவசாயிகள் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு டெக்னிக். ரொம்ப சிம்பிள். மாட்டு தொழுவுல தாவர கழிவுகளை பரத்தி அது மாட்டு சிறுநீரை நல்லா உறிஞ்சினதும் அதை எடுத்து சாணம் மண்ணோட சேர்த்து மாத்தி மாத்தி அடுக்குவாங்க. அப்பப்போ அதை கிளறி விட்டு காத்தோட்டமா வச்சா போதும், உயிரோட்டம் உள்ள சத்து நிறைஞ்ச உரம் ரெடி. பாத்தீங்களா கழிவுகளை எப்படி ஒரு புதையலா மாத்துறதுன்னு? இதுக்கு இயற்கையோட சுழற்சிய புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இயற்கையோட ரசவாதம் எவ்ளோ ஆச்சரியமானது தெரியுமா? லூய் கேர்வான் ஒரு விஞ்ஞானி உயிரியல் உருமாற்றம் அப்படின்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு. அதாவது கால்சியம் கம்மியா இருக்கிற ஓட்ஸ் சாப்பிடுற ஒரு கோழியால எப்படி கால்சியம் அதிகமா இருக்கிற முட்டை ஓட உருவாக்க முடியுது? மெக்னீசியம் அதிகமா இருக்கிற புல்ல திங்கிற மாடு எப்படி கால்சியம் நிறைஞ்ச பாலை கொடுக்குது? ஏன்னா உயிரினங்களால ஒரு தனிமத்தை இன்னொரு தனிமமா மாத்த முடியும். இந்த ஆழமான அறிவியல் உண்மை நம்ம பாரம்பரிய விவசாயிகளுக்கு எப்பவோ தெரிஞ்சிருக்கு. அப்போ இது எல்லாத்துல இருந்தும் நாம எங்க போறோம்? நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இயற்கை விவசாயங்கிறது ஏதோ பழங்காலத்து விஷயம் இல்ல, அது நம்ம எதிர்காலத்துக்கானது. அடுத்த தலைமுறை இந்த பூமியில நிம்மதியா வாழணும்னா இது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு கருவி. இயற்கை வேளாண் மேதை மசானோபு ஃபுகுவோகா என்ன சொல்றாரு பாருங்க. இயற்கை விவசாயத்துல வருஷமாக மண்ணோட வளம் கூடிக்கிட்டே போகும், வேலையும் செலவும் குறைஞ்சுக்கிட்டே வரும். இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுக்குது இல்லையா? இது வெறும் உணர்வு பூர்வமான விஷயம் மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலித்தனமான நிலையான ஒரு வழி. ஆக இப்போ கேள்வி நம்ம கிட்ட தான் வந்து நிக்குது. இத்தனை வருஷமா நம்ம நிலத்தையும் தண்ணீரையும் நஞ்சாக்கிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு அடுத்து வர்ற தலைமுறைக்கு நம்ம எதை விட்டுட்டு போக போறோம்? நம்ம சாய்ஸ் என்னவா இருக்க போகுது? திரும்பவும் நம்மாழ்வார் சொன்ன அந்த கைவிளத்துக்கே வருவோம். இந்த அறிவு, இந்த ஞானம் வெறும் பழைய கதை இல்ல, இது நம்ம கையில இருக்கிற ஒரு கைவிளக்கு. முன்னோக்கி போறதுக்கான பாதையில வெளிச்சம் காட்ட அது தயாரா இருக்கு. அந்த விளக்கை ஏத்தி அந்த வெளிச்சத்துல நடக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பு.